படிக்கிற மகர ராசிக்கார பிள்ளைங்க வேற லெவல்ல படிப்பீங்க. நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்து படிப்பீங்க. முதல்ல ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்னே ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஸோ மகர ராசி பிள்ளைங்க சூப்பர். அதே மாரி 20 வயதிலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்களோ, அத்தன பேருக்கும் வேற லெவல். ஏன்னா, அங்கிருந்து குரு எத பார்க்குறாரு? 2ஆம் வீட்ட தான் பார்க்குறாரு. 2ஆம் வீட்ட பார்வை செய்ற குரு 2ஆம் வீட்டுக்கு வருமானத்தை வாங்கி குடுப்பார். நெறையா வந்து 2ஆம் திருமணம், 2ஆம் காதல், கொஞ்சம் ராகு வேற இருக்காரு. சொல்லக்கூடாதா? இருந்தாலும் நான் சொல்லாம யார் சொல்லுவா? ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா நான் தானே சொல்ல முடியும். கொஞ்சம் முறை தவறிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யார எங்க வைக்கணும்னு பார்த்து பழகுங்க. உங்கள மேனிபுலேட் பண்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க. இந்த டைம் பீரியட் மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. எத குடுத்தாலும் நான் ஜெயிச்சே தீரணுன்ற வெறி வரும். ஏன்னா, இந்த சமயத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட குரு, ராகு, சனி இந்த அமைப்புல நீங்க வந்து சேர்ந்துட்டு இருப்பீங்க. அந்த அமைப்புல இருக்கக்கூடிய இந்த 40 வயதிலிருந்து 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விலை குடுத்தாவது நான் என்னை காப்பாற்றிக்குவேன். என் சுயத்த குடுப்பேன்ற மாரி இயங்கும். ஏன்னா 5ஆம் இடம் இயங்குது. 5ஆம் இடம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அ கோவில் வழிபாடு, இந்த வழிபாடு, அந்த வழிபாடு, ராகு வேற 2ல இருக்காரா, ராகு எல்லாமே கொஞ்சம் இந்த மாரி ரகசிய மந்திர பிரயோகங்களை சொல்லக்கூடிய 5ஆம் இடம்னாலே மந்திரம் தான். இந்த தடவ நெறைய மந்திரங்கள் மூலமாக உங்களை ஒரு கட்டமைப்பு பண்ணிப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மந்திர தீட்சை குடுக்கப்படும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவீர்கள். நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க.